சிக்கன் கிரேவி சிம்பிளாக டேஸ்டியாக சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு சோம்பு, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வாஷ் பண்ண சிக்கன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா சிக்கனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி நல்லா ஒரு கொதி வந்த உடனே 1 ஸ்பூன் பெப்பர் தூள், கொத்தமல்லி தூவி இறக்குனா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.